அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணியில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு செய்திகள் குறைவு தான், சரிங்களா? 2 முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். அதில் முதல் முக்கிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் செம்மல் விருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சரியா? ஸோ தமிழ் செம்மல் விருது எதற்காக வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் வளர்ச்சிக்கு சிறந்த பங்களிப்பு வழங்குவதற்காக இந்த விருது மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய நபர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு விருது தான் இந்த தமிழ் செம்மல் அப்படிங்கிற விருது. எந்த துறையினால வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அவங்க தான் இந்த தமிழ் செம்மல் விருது அப்படிங்கிறத வழங்குறாங்க. கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள் இருக்கு இல்லையா? 38 மாவட்டத்துக்கும் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த தமிழ் செம்மல் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டுட்டு வருது, சரிங்களா? ஸோ அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதை பத்தின செய்தியை கொடுத்துருந்துருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 7 மக்கள் மருந்தகம் தினம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது முதல்வர் மருந்தகங்கள் வேற, மக்கள் மருந்தகம் தினம் அப்படிங்கிறது வேற. அது இதையும் நம்ம ரிலேட் பண்ணிக்கவே கூடாது. இது பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படிங்கிற திட்டம் இருக்கு. அதுக்கு கீழே பிரதமரின் மருந்தகங்கள் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, பிரதமர் படம் போட்டு, சரிங்களா? ஸோ அந்த மருந்தகங்களுடைய பங்களிப்பை பறைசாற்றும் வகையில் இந்த மக்கள் மருந்தகம் தினம் அப்படிங்கிறது மார்ச் 7 ஆண்டுதோறும் இனிமேல் கொண்டாட போறோம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. நாட்டு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரிக் மெடிசின்ஸ் அப்படிங்கிறத மலிவான விலையில வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த மக்கள் இந்த பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே நிறைய மருந்தகங்கள் தொடங்கப்பட்டிருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா, கடந்த பிப்ரவரி 28 நிலவரப்படி பாக்குறப்ப 15,000 மக்கள் மருந்தகங்கள் நாடு முழுவதும் செயல்பாட்டில் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு எண்ணிக்கையை 2027 மார்ச் 31 15,000 இருக்கக்கூடிய மக்கள் மருந்தகங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை 25,000 மருந்தகங்களா உயர்த்தணும் அப்படிங்கிறத ஒரு இலக்காகவும் நேத்து அறிவித்திருக்காங்க, சரியா? சோ மார்ச் 7 அப்படிங்கிறது மக்கள் மருந்தகம் தினமாக இனிமேல் கொண்டாட போறோம். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைய செய்தித்தாளில் 2 முக்கியமான செய்திகள் இது 2 தான். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.